மாநில உரிமைகளில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாநில உரிமைகளில் தமிழக அரசு உறுதியோடு இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது ஆளுநரை நிற்க வைத்து தமிழக மக்களுக்கு மரியாதை செய்ய வைத்தது இந்த அரசு என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். சுயமரியாதையில் எப்போதும் நாங்கள் உறுதியுடன் இருப்போம் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாரணி, விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. 17வது சட்டப்பேரவையின் 2வது நாள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தொடங்கி மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பின்பு தற்பொழுது நேற்று நடந்த ஆளுநர் உரை தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு பின்னதாக தேசிய கீதம் பாடப்பட்டு ஆளுநர் உரை தொடங்கியது. அதன் பின்பாக சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள் ஆளுநர் உரையின் முழுமையான தமிழகத்தை படித்து முடித்தார். அதன் பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டு அவை நிறைவேறியது. இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சிகளும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். அதாவது சட்டப்பேரவையின் மரபு முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு இறுதியில் தேசிய கீதம் பாடப்படுவதுதான் அந்த மரபை தமிழக அரசு மீறி வருவதாக பல்வேறு விமர்சனங்களை வைத்து வந்தனர். இதற்கு தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதற்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார். அண்ணா உருவாக்கிய மாநில கொள்கையை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக அரசு செயல்படுத்தும் என்று கூறியிருக்கிறார். தமிழை முன்னதாக வைப்பதே, தமிழுக்கு முக்கியத்துவம் அளிப்பதே எங்களின் நோக்கம் என்றும் தமிழுக்கு முன்னுரிமை எப்பொழுதும் தமிழக வெற்றிக் கழக அரசு எனவும் அவர் கூறியிருக்கிறார். அறிஞர் அண்ணா உருவாக்கிய மாநில கொள்கையினை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக அரசு செயல்படுத்தும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக தேசிய கீதம் பாடப்படாமல் ஆளுநர் உரையும் முறையாக நடத்தப்படாமல் இருந்தது. ஆனால் இந்த அரசு தற்பொழுது ஆளுநருக்கு ஏற்றவாறு தேசிய கீதமும் பாடப்பட்டு அதற்கு முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பெற்று முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்திற்கு இடம் கொடுத்து தமிழக மக்களுக்கு ஆளுநரையும் மரியாதை செலுத்த வைக்கிறது இந்த அரசு எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஆளுநராக இருந்தாலும் கூடுதல் விவரங்களோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி தாரணி.